ஆமென். நாம் பைபிள் ஸ்டடி நடத்த முடியாத சூழ்நிலை, ஆனாலும் இந்த வாரத்தில் நடத்த கர்த்தர் செய்த உதவிக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுவோம். சோதராம் 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 சோதராம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி. அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த வேதத்தை ஆராய கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்க மன கண்களை கர்த்தர் திறந்தல்லுங்க. ஆவியானவர் உதவி செய்யணும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷமாமா கராதே நாம ஷிபியாங்கு ரோதோரோ. ஓகே, சந்தோஷம் அந்த நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரை 11 வாரங்கள் நாம் வேதவாட வகுப்பை தியானிச்சிருக்கிறோம். என்ன தலைப்பில் தியானிக்கிறோம் சொல்லுங்க? தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சோதரம் இதுவரையில் என்ன எத்தனை பாடம் படிச்சிருக்கிறோம்? இந்த தலைப்பை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய முகவுரை எடுத்தேன். என்ன எடுத்தேன்னு ஒரு 10 பாயிண்டா 9 பாயிண்ட் எடுத்தேனா? குடும்பம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஏன் குடும்பத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிற தலைப்பில் அதை எடுத்தோம். 2வது வாரம் குடும்பம் என்ற அமைப்பு வெரி குட் எதற்காக அப்படின்னு எடுத்தோம். 3வது வாரம் தேவன் விரும்பும் குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்களை குறித்து பார்த்தோம். 4வது வாரம் புரியல. 4வது வாரம் என்ன கொடுத்தோம்? தேவனோடு தொடர்புள்ள நபர்கள் யாரு? அதாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்களின் தொடர்ச்சியை பார்த்தோன்னு நினைக்கிறேன். அப்புறம் 5வது வாரம் 7 அவயங்களை பார்த்தோம். 6வது வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்தோம். அந்த அவயங்களில் பச்சமாய் பேசும் நாவு, தரிசன கண்கள், அப்புறம் அதில் எப்படிப்பட்ட கண்கள் நம்ம வீட்டில் நினச்சிக்கூடாது இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட கண்கள் இருக்கணும் அப்படிலாம் நாம் பார்த்தோமா? அதுக்கு அடுத்த வாரம் 7வது வாரம் தரிசன கண்களினுடைய தொடர்ச்சி பார்த்தோம். 8வது வாரம் உழைக்கும் கரங்களை குறித்து பார்த்தோம். என்னங்க பூச்சை விடாம இருக்கிறீங்க? உழைக்கும் கரங்களை குறித்து ஸ்தோத்திரம் பார்த்தோம். அப்புறம் சபையில் நடுவில் இருக்கும் கால்களை பார்த்தோம், சுமக்கும் தோள்களை பார்த்தோம், கேட்கும் காதுகளை பார்த்தோம், பிறர் மேல் கரிசனை உள்ள இருதயத்தை நாம் பார்த்தோமா? 9வது வாரம் என்ன பார்த்தோம்? 7 உணர்வுகளை என்ன பார்த்தோம்னா, உணர்வு எவ்வளவு முக்கியம், உணர்வு இல்லைன்னா என்னென்ன நடக்கும்? உணராதவன் தேவனை தேட முடியாது, உணராதவன் வாழ்க்கையை மாற்ற மாட்டான், உணராதவன் வாழ்க்கை இருட்டாயிருக்கும், உணராதவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கும், உணராதவன் இருதயம் கடினப்பட்டிருக்கும், உணர்வு அடைந்தவன் தான் மனம் திரும்புவான். உணர்வுறவருக்குத்தான் பிள்ளைகள் இருப்பது தெளிவாய் தெரியும்னு பார்த்தோம். 10வது வாரம் என்ன பார்த்தோம்? மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அவசியம் எது தேவை
எது தேவை? குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பலம் அல்ல, குணமே முக்கியம். ஞானமுள்ள இதயம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வாஞ்சை, அன்பு நிறைந்த உள்ளம், மன்னிக்கும் மனம், பொறுப்புணர்ச்சி உள்ள மனிதர்கள். பார்த்தோமா? 11வது வர என்ன பார்த்தோம்? குடும்பங்களை உடைக்கிற சாத்தான் வைத்திருக்கிற 7 கனிவடிகள்ல முகவுரையா வஞ்சகத்தை குறித்து நினைச்ச பார்த்தோம். சாத்தான் வஞ்சகத்துக்கு பயன்படுத்துகிற டூல்ஸ், உபகரணங்கள் என்ன? 1வது உபகரணம் என்ன? நம்முடைய அறிவை நாம் கற்றுக்கொண்டது சரிங்கிற மனப்பான்மை. மற்ற யாருமே சரியில்லை, நான் தான் பெர்ஃபெக்டா இருக்கிறேங்கிற காரியம். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது, மிதமிஞ்சிய நம்பிக்கை, வசனத்தை விட காட்சிகளை அனுபவத்தை ரொம்ப நம்புவது, அதை ஹைலைட் பண்ணி காட்டுவது. 6 தனக்கு எது பிரியமோ அதிலே மனதை அடிமைப்படுத்தி வைக்கிறது. 7 நமக்குள் இருக்கும் மைனஸ், பலவீனத்தை சாத்தான் சரியா நினைச்சனா பயன்படுத்துகிறான் என்று பார்த்தோம். இதுவரை புரிஞ்சா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற 7 விதமான கனிவிகளை குறித்து நம்ம பார்க்கணும். அதெல்லாம் முதல் பாயிண்ட் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட் ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. ஆமென். எதை விட்டு பிரிப்பது? ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. இந்த ஐக்கியத்தில் 3 காரியத்தை சொன்னேன். தேவனை விட்டு பிரிப்பது, குடும்பத்தை விட்டு பிரிப்பது, சபையை விட்டு. ஆமா, எழுதிருக்கீங்களா? எழுதுங்க. ஆமென். தேவனை விட்டு பிரிப்பது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். நம்மளை யாரை விட்டு முதல்ல பிரிச்சிடான்? தேவனை விட்டு முதல்ல பிரிக்கிறதுக்குரிய கண்ணி வழிதான் முதல்ல வைக்கிறான். ஏன்னா தேவனோட இருக்கிற உறவு சரியா இருந்தால் மற்ற எல்லா உறவுகளும் சரியா இருக்கும். ஒரு மனுஷன் ஆண்டவரோட மணிக்கணக்க உறவாடினா இந்த பூமியில சமுதாயத்தில் இருக்கிற உறவுகள், கம்யூனிகேஷனை ஆண்டவர் தெளிவா சூப்பரா நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சாத்தானுக்கு தெளிவா தெரியுது, முதல்ல இவனை பிரிக்கணும்னா, இவனை உடைக்கணும், இவன் வீட்டில் கண்ணி வெடி வைக்கணும்னா முதல்ல எதுல வெடி வைக்கணும்? ஐக்கியம், தேவனோட இருக்கிற ஐக்கியத்தில் வெடி வைக்கணும். எருசலேமில் சூப்பரா மகிழ்ச்சியா வாழ்ந்த ஒரு மனிதன் எங்க இருந்து எங்க போறான்? எருசலேம்னா மகாராஜாவுடைய நகரம். அந்த இடத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்தவன் எருசலேமை விட்டு எரிகோக்கு நினைச்சான் போகிறான். போகிற வழியில என்ன நடந்துச்சு? நான் பைபிள் நல்லா படிச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன். கல்லர் கையில் அகப்பட்டான். அப்ப கல்லர் கையில மாற்றுறதுக்கு முதல்ல சாத்தானுடைய வேலை எருசலேமை விட்டு நகர்த்தி கொண்டு வந்தான். அந்த ராஜாவுடைய ஆளுகை விட்டு வெளியே நினைச்சுட்டான். அந்த பாதுகாப்புடைய கவரேஜ், அந்த கவரேஜில் இருந்து முதல்ல என்ன செஞ்சுட்டான்? நம்ம அந்த டவர் இருக்கிற ஏரியாவை விட்டு வெளியே போயிட்டோம்னா டவர் இணைச்சாது, எடுக்காது, ஒன்றும் பேச முடியாது. ஒரு ஆபத்துனா கூட யாரையும் இணைச்ச முடியாது, கூப்பிட முடியாது. அப்படி இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்துடுறான். அங்கே டவரை எடுக்காது, கனெக்ஷனை கட் பண்ணி இணைச்சிருக்கு, கனெக்ஷன் அங்கே வராது. அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் நம்மளை கொண்டு வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா நினைச்சேனும் இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் 3 பேர் சொன்னேன். ஒன்று லோத்து, இன்னொன்று யாரு? இளைய குமாரன், இன்னொன்று ஏவாள். தேவனை விட்டு ஏவாள தந்திரமா பிரிச்சிட்டா, தகப்பனை விட்டு இளைய குமாரனை தந்திரமா நினைச்சுட்டா. சொல்லுங்க வாய திறந்து. பிரிச்சுட்டா. பெரியப்பாவோட ஆபிரகாமோட இருந்த
ஐக்கியத்தை விட்டு லோத்தை தந்திரமா என்ன செஞ்சுட்டான், பிரித்து கொண்டு வந்துட்டான். அப்போ லோத்தினுடைய விழுகை அந்த மலையில் ஸ்டார்ட் ஆகலை, எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுடைய விழுகை வந்து சோதோம் கொமோராவில் ஸ்டார்ட் ஆகலை. என்னைக்கு பெரியப்பாவோட சபையோட இருந்த ஐக்கியத்தை விட்டு இப்படி தூரம் போனானோ அங்கேயே விழுகை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆமென். ஜூடா ஒரு காரியத்தை சொன்னாப்புல, அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஃபோன் பண்ணும்போதுனெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாப்லையா, அம்மா நான் அந்த மீட்டிங்கில் இருக்க பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன், அப்படி கட் பண்ணிடுவாப்லையா. இப்படி 7 நாள் கட் பண்ணியிருக்கிறாப்புல. எத்தனை நாள்? அப்போ 7வது நாள் அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், நீ தூரமா இருக்கிறியா இல்ல தூரத்தில் இருக்கிறியா? இதுல விளங்குனாதான் உங்களுக்கு தெரியும். நீ தூரமா இருக்கிறியா இல்ல தூரத்தில்? அப்ப மெட்ராஸுக்கு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். இது வந்து தூரம், தொலைவு, டிஸ்டன்ஸ். ஆனா உன் இதயத்தில் என்னை விட்டு தூரமா இருக்கிறியா? 2 வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அப்புறம் அப்பதான் ஜூடாவுக்கு உணர்வதுக்கு, அம்மா சாரிவா நான் வலிச்சுக்கல, உண்மையிலே வீட்டில் இருந்தேன், அப்படிலாம் நான் உங்களை விட்டு தூரமா இருந்துச்சுல இல்லை. அப்போ சாத்தானுடைய தந்திரம், நீங்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸில் சர்ச்சை விட்டு தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இருதயத்தில் தான் தூரமாக இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுவோம், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் தூரமாக இருக்கல தூரத்தில் இருக்கல, 2 தூரத்துக்குமே அர்த்தம் வேற. நீங்க சர்ச்சை விட்டு தூரமா வீடு இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க இருதய சர்ச்சை விட்டு தூரமா இருக்கக்கூடாது. நல்லா ஆமென் சொல்லுங்க. என்ன நிலையில என்ன ரேஞ்சில் இருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. தேவனை விட்டு நம்முடைய இருதயம் தூரமா செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆமென். அப்ப அந்த லோத்தருடைய விழுகை, இளையகுமாரன் விழுகை, ஏவாளுடைய விழுகை எல்லாம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆனது. இங்க வைக்கிறான்னா இதுதான் அஸ்திபாரம். தேவனோட இருக்கிற உறவு தான், ஐக்கியம் தான் அஸ்திபாரம். இதை தான் முதல்ல பிரிப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா தூரமா கொண்டு போயிட்டான். பேதுருவை சாத்தான செஞ்சுட்டான், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டான். யோவான் வந்து ஆண்டவரோட கூடவே, எல்லாருமே கெத்செமனே தோட்டத்தில் ஓடினாங்க, எல்லாருமே இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் யோவான் பின்னாலே போய் கடைசியில் சிலுவை அடித்து தொங்குறாரு, அது வரையும் அவர் அங்கேதான் நிற்கிறார். யாரு? யோவான். ஆனால் பேதுரு தலைவனா வச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போய் கடைசியில் மறுதலிச்சிட்டான். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஜெபம் கண்ணை மூடி, யார் என்னை விட்டு தூரமா போனாலும் நான் உம்மை விட்டு தூரமா போகக்கூடாது. அதாவது இப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க, நீங்க எங்களை விட்டு தூரம் போயிடாதீங்க. அவர் சொல்லுவார், நான்லாம் தூரமா போறதில்ல, நான் உன்னோட தான் நினைச்சேன் இருக்கிறேன், நீ தூரம் போறியா? அதான் முக்கியம். ஆண்டவர் எப்போதும் நம்மளை விட்டு தூரமா நினைச்சதில்ல. அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு இல்லை, நான் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார்ல. சொன்னவர் வாக்கு மாறுவாரா? மாற மாட்டார். அவர் நம்மளை விட்டு தூரம் போறது இல்லை. ஆனா நம்ம இப்ப அந்த தகப்பனை எடுத்துக்கிறங்க, தகப்பன் மகனை விட்டு தூரம் போயிட்டாரா? மகன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாரா? மகன் தூரமா போயிட்டார். ஆனா தகப்பன் இறுதி அளவில் தூரம் பண்ணாரா? இல்லை, எப்போதுமே மகன் நினைவாக தான் இருந்தார். இதுதாங்க ஜீசஸ். நம்ம என்னதான் ஜெபிக்காட்டினாலும், என்னதான் அட்டகாசம் அட்டுழியம் பண்ணாலும் அவர் உங்களோட தான் எழுச்சிறாரு இருக்கிறார். அதுக்காக அட்டுழியம் பண்ணு சொல்லல, இருந்தாலும் அவர் இப்படிதான் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிறதை உணரணும். அப்படின்னா நம்ம தூரம் போனா உணர முடியாது. நம்ம அவர் சமீபத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்பாவுடைய அன்பு மாறவே இல்லை. ஆனா அப்பாவுடைய சாப்பாடை இளையகுமாரை நினைச்ச முடியல, சாப்பிட முடியல. அப்பாவுடைய அந்த இசை கச்சேரியில அனுபவிக்க முடியல. அப்பாவுடைய தொடுதலை நினைச்ச முடியல.
அனுபவிக்க முடியல. அப்பாவுடைய கட்டிப்பிடித்தல முத்தம் கொடுத்தல நிச்சய முடியல, அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? அப்பா அன்பு தூரமாயிடுச்சா? இல்லை, இவன் தூரம் போனதுனால இதெல்லாம் அனுபவிக்க முடியல. இதுதான் கான்செப்ட். நீங்க ஏசப்பா பிள்ளை தான், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில், உங்களை என்று கைவிடுவது. ஆனா ஒரு வெறுமை இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கா, வாழ்க்கையை சலிப்பா இருக்கா, இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறோன்னு தூரமா இருக்கிறீன்னு அர்த்தம். ஆமா, எப்பவும் நல்லா என்ஜாய்மெண்டா இருக்குது, இன்னும் ஆண்டவருக்கா வாழணும்னு ஆசையா இருக்குது, அவருடைய பிரசன்னத்தை நான் நினைச்சேனே உணர்றேன் அனுபவிக்கிறேன் அப்படின்னா நீங்க அவரோடு கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலையும் அவரோட நீ இருக்க முடியும். அப்படிதான் வேதாகமம் சொல்லுது. சிங்க கெவில தானியல போட்டாலும் ஆமென், தானியல் கர்த்தரோடு இருந்தார். எகிப்து தேசத்தில் அடிமையா யோசேப்பு இருந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? இருந்தார். கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார். இந்த கான்செப்ட் தான் முக்கியம். தானியேல் ஆண்டவரோடு இருந்தார், யோசேப்பு ஆண்டவரோட இருந்தார். அங்கேயும் தேவ பிரச்சனத்தை அனுபவிக்க முடிந்தது. இன்னும் ஆழமா சொல்ல போனா, எனக்கு தொண்டை பிடிக்குது, சவுண்டு பத்தல நினைக்கிறேன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்க கூட அக்கினி அந்த சூழல கூட ஆண்டவருடைய பிரச்சனத்தை அனுபவிச்சாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சாங்க. அக்கினி பற்றி இருந்தாலும் அதன் மத்தியிலும் பிரசன்னத்தை உணர முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். அக்கினி பற்றி இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவ சமூகத்தை உணர முடியும். முடியுமா முடியாதா? முடியும். சரி, இப்போ நம்ம முதல் பாயிண்ட் பார்த்துட்டோம். என்ன முதல் பாயிண்ட்? மனசை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது. ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது சாத்தானுடைய கன்னிவெடியில முதல் கன்னிவெடி. அதில் முதல்ல தேவனை விட்டு பிரிக்கிறான், அடுத்து என்ன செய்யறான்? சபையை விட்டு பிரிக்கிறான், அடுத்து குடும்பத்தை விட்டு. யோவான் 10:10 ஒரு வசனம் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அண்டி வேறொன்றுக்கும். இதில் லெவல் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? திருடன் திருடவும், அடுத்து கொல்லவும், அடுத்து பாருங்க திருடன்னா திருடி தானே போனான், திருடுறான், கொல்றான், அப்புறம் தடயம் இல்லாமல் அழிச்சிடறான். இது சாத்தானுடைய வேலை. அது மாதிரி முதல்ல தேவனை விட்டு பிரிக்கிறான், அடுத்து சபையை விட்டு பிரிக்கிறான், அடுத்து குடும்பத்தை விட்டு நிற்கிறான் பிரிக்கிறான். இந்த மாதிரி மூணு காரியமா அவன் செய்யறதுல கில்லாடியா இருக்கிறான். சரி, இந்த கன்னிவெடியை நம்ம இனம் கண்டு ஜெயிக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு தற்பரிசோதனை. தேவனோடு எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவனோடு இருக்கிறீங்களாடா? அங்கிட்டு ஒரு ஆவில் வந்துச்சு, அங்கிட்டு மெதுவாக யோசிச்சு ஒரு ஆவில் வந்துச்சு. நேரம் எல்லாரும் சேர்ந்து ஆமேன் அல்லேலியான்னு சொல்லியிருக்க வேணாமா? அப்போ தேவனை விட்டு உங்களை பிரிச்சுட்டானா சாத்தான்? அப்போ ஏன் அல்லேலியா சொல்லலை? உங்களுக்கே தெரியல தேவனோடு இருக்கிறோமா இல்லையானோ. அதாவது இப்போ சுதா ஒரு கேள்வி கேட்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த செகண்ட் அதுக்கு தான் டெமோ காட்டினேன். அடுத்த செகண்ட் பாருங்க. அதாவது சுதா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா ஆயிடுச்சா? இப்படி யோசிச்சா அது லூசுன்னு அர்த்தம். ஆமே, அவ கவனிக்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டோம்னா அடுத்த செகண்ட் இது மாதிரி தான். தேவனோடு நீங்க இருக்கிறீங்களா, தேவன் உங்களோடு இருக்கிறாரா, அடுத்த செகண்டே பதில் வந்திருக்கணும். ஆமென். இதை அனுபவிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம யோசிக்கும் போதே அதுல சம்திங் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நமக்கே டவுட்டா இருக்குது. ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம இருதயம் இந்த கேள்வி வந்து உங்க காதல் விழுந்தோன்னா நம்ம இருதயம் பேசுது. நீ பண்ற லட்சத்துக்கு உன்னோட ஆண்டவர் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன அநியாயம் அத்திரியம் பண்ற, எவ்வளவு பொய் பித்தலாட்டம், எவ்வளவு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நம்ம இருதயம் நம்மகிட்ட பேசுது. அதனால்தான் வாயை திறக்க விட மாட்டேங்குது. இப்போ உணர்ந்து சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருக்கிறாரா?
நீங்க தேவன் இருக்கிறீங்களாலும் கொஞ்சம் செக் பண்ணி அடிக்கடி பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம இனம் கண்டு இந்த கன்னி வெடியை செயல் இழக்க பண்ண வேண்டும். கன்னி வெடினாவே என்னன்னு சொன்னேன் போன தடவை கிளாஸ்ல. வெடினா சத்த வரும், பாதிப்போடும். கன்னி வெடினாவே தெரியாது, மறைவா இருக்கிறது. கன்னி வெடினா பூமிக்குள்ள அந்த எதிரி நாட்டு ராணுவம் வரும்போது தெரியாம பதிச்சு வச்சிருவாங்க. அது மாதிரிதான் சாத்தான் நமக்கு வந்து கன்னி வெடி என்ன செஞ்சிருக்கான் நமக்கே தெரியாது. அது வெடிச்ச உடனே என்ன செய்யும் தெரியும். ஆனா அது கேட்க நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த கல்லூரியில் மாட்டி சின்ன விழவா ஆயிரம். ஓகே, முதல் பாயிண்ட் நேரம் ரைட். நம்பர் 2, ரெண்டாவது கன்னிவெடி. குடும்பத்தை உடைக்கிறதில் சாத்தான் பயன்படுத்துகிற இரண்டாவது கன்னிவெடி என்ன அப்படின்னு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:25. இந்த வசனத்தை வாச்சோன்னா வேற தப்பா நினைக்காதீங்க. இதுல இருந்து ஒரு கருத்தை நம்ம பார்க்க போறோம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த வசனம் சொல்ற கருத்து என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள எந்த மறைவும் இருக்கக்கூடாது. நம்பர் 2, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுறதுக்கு செகண்ட் கன்னிவெடி என்னன்னா மறைவு. சொல்லுங்க சத்தமத்தில் என்னது? மறைவு. எப்ப மறைவு வருதோ அப்பவே சாத்தான் கன்னிவெடி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒண்ணு, எப்பெல்லாம் மறைவு வருதோ அப்பெல்லாம் உள்ள தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நான் கணவன் மனைவிக்குள்ள சொல்றேன். பிறர் தேர்ட் பார்ட்டி பிறர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா கணவன் மனைவிக்குள்ள எந்த மறைவு நினைச்ச கூடாது, இருக்க கூடாது என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆமென். ஆனால் நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட காரணம்னா நிறைய மறைவு இருக்கிறது. பைபிள் சொல்லுது, மறைவு இருக்கிற இடத்தில் வாழ்வு இருக்காது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். இருக்க வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு. அப்ப அங்க என்ன வருது? மறைவு, மறைக்கிறது வருது. அப்ப மறைவு இருக்கிற இடத்துல வாழ்வு இருக்காது, ஜீவன் நினைச்சாது இருக்காது. அப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம என்னெல்லாம் கணவர்கிட்ட மறைச்சிருக்கோம். ஆதாம் ஏவாள் தலை முதல் கால் வரை எந்த மறைவும் இல்லை. மறைவு இருக்கா? ஏவாள் வந்து ஆதாமுக்கு முன்னால எந்த மறைவும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு முன்னால எந்த மறைவும்? நம்மளை யோசிச்சு பாருங்க, எத்தனை மறைவுகள், விதவிதமான மறைவுகள். அல்லேலூயா. மாஸ்டர், இந்த செகண்ட் பாயிண்ட் கன்னிவெடியில் எனக்கு ரொம்ப சிக்கல் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க அப்புறம் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லப்படும். ஆனா இங்க பைபிள் கான்செப்ட் என்னன்னா, ஒரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள மறைவுகள் இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க செல்ல கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனைவிக்கு ஒரு யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்க. அத நீங்க வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறீங்க, இல்ல குளிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்ல செல்ல வந்து எடுக்க முடியாத சூழ்நிலையில ஒரு வேலையில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்க செல்ல வீட்டுக்காரர் எடுத்து பேசுறதுக்கு அனுமதி இருக்குதா? இவ்வளவு பெரிய சத்தம் வருங்க. கர்த்தர் நல்லவர். ஓகே,
உங்க செல்ல இருக்கிற லாக்கு வந்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா? வீட்டுக்காரர் செல்ல இருக்கிற லாக்கு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. உங்க செல்ல வந்து திறந்த நிருபமாய் முன்னால வீட்டுக்காரருக்கு முன்னால கிடக்குதா? செல்ல தூக்கி தூக்கி பத்திரமா வச்சிருப்பாங்க. கவனிங்க, இந்த மாதிரி மறைவு. உங்க மணி பிரச்சனை எவ்வளவு பணம் இருக்குன்னு வீட்டுக்காரர் பார்க்க அனுமதி இருக்குதா? வீட்டுக்காரருடைய பாக்கெட்ல கை விட்டு எடுக்கிற அளவுக்கு மனைவிக்கு அனுமதி இருக்குதா? வீட்டுக்காரருடைய சம்பளம் எவ்வளவுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. அப்ப அங்க ஒரு மறைவு இருக்கு பாருங்க. நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியல. அது எவ்வளவு பெரிய மறைவு இருக்கு பாருங்க. கொடுத்த காசுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு இன்னும் தெரியல. எவ்வளவு பாரு குடும்பத்துக்கு. இதெல்லாம் கண்ணி வெடி. நீங்களாம் வாலிபர்கள் நல்ல இப்பவே நீங்களாம் பாக்கியவதிகள். முன்னாலே இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுது. திருட்டு கணக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிராக்டிகல்ல சில சிக்கல் இருக்கு, அதான் சரி பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அதனால இதெல்லாம் ஓப்பனா இது உண்மை தானே? ஆமா. நிறைய பேர் மணி பிரச்சனை கணவர் தொட முடியாது. கணவர் மணி பிரச்சனை மனைவி நினைச்ச முடியாது, தொட முடியாது. எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு மனைவி சொல்லுது. உன்னை கட்டி 50 வருஷம் ஆச்சு, இன்னும் உன்னை நான் புரிஞ்சுக்கிறவே அப்படின்னா புரிஞ்சுக்கிறவே முடியலன்னு சொன்னாவே அங்கே மறைவு இருக்குது. அல்லேலூயா. எப்போ நம்ம என்ன செய்யறோமே தெரியலன்னா அங்கே மறைவு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல தேவன் விரும்புகிற குடும்பத்தில் கணவனுடைய காரியம் அப் டு டேட்டா வரையும், அல்லது A to Z வரையும், தலை முதல் கால் வரையும் மனைவிக்கு தெரியணும். மனைவியுடைய எல்லா காரியமும் கணவருக்கு தெரியணும். இந்த குடும்பம் தான் இனிய குடும்பம், தேவன் விரும்புகிற குடும்பம். அப்படிப்பட்ட கணவன் மனைவி மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருப்பார், ரொம்பவே நேசிப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பம் ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்துற குடும்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? புரியலையா? அப்ப மறைவு இருந்தாவே அங்கே ஏதோ ஒரு தப்பு என்ன செய்யுது பாருங்களேன். இப்போ ஒரு பாம்போ தேலோ திருடனோ நம்ம விரட்டிட்டு போறோம் பிடிக்க, அல்லது பாம்பை விரட்டிட்டு போற கொல்ல, அது நேர ஸ்ட்ரெயிட்டா ஹைவேல ஓடிட்டு இருக்கும். எங்க செல்வி சொல்லுது இப்படித்தான் ஓடும். பாம்பு வளைந்து வளைந்தே ஓடும். ஆனா அதனுடைய மைண்ட் டார்கெட் ஃபுல்லா எங்க மறைவு, எங்க சந்து பொந்து எங்க இருக்கு, இருட்டு எங்க இருக்கு, அதுக்குள்ள ஓடி மறையத்தான் பார்க்குமே தவிர துரத்திட்டு வர்ற கண்ணுக்கு நேர போகணும்னு நினைச்சாது எதுவுமே போகாது. ஆமா, ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மறைவுக்குள் திருடனும், மறைவுக்குள் தேலும், மறைவுக்குள் பாம்பும் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள மறைவு காணப்பட்டால் அதுக்குள்ள அடிக்கடி இப்படி கொட்டுற தேல் இருக்குது. ஆமா, மறைவுன்னு வந்துட்டாவே உள்ள தேல் இருக்கு. அது நிறைய வீட்டில் கொட்டுது, கடிக்குது. ஆமா, கஷ்டம், ஒரே வேதனை, புலம்பலா இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அங்கே மறைவு இருக்குது. சரி, சில சகோதரர்கள் வந்து திடீர்னு அமைதியாயிருவீங்க. என்னதான் வீட்டுக்காரர் என்னம்மா என்ன செய்யுது என்ன அப்படின்னா சொல்லவே மாட்டோம். என்ன ஓப்பனா சொல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, உங்க அம்மாவை பத்தி உங்க வீட்டை பத்தி அவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ உங்க மனசு என்ன செஞ்சிருச்சு, காயப்பட்டுருச்சு, வருத்தமாயிருச்சு. அதனால 3 நாள் பாஸ்டிங். என்ன பாஸ்டிங்க? பேச. கரெக்டா சொன்னேன். இன்னைக்கு வேற ஆவியில் வந்திருக்கிற கர்த்தர் நல்லவர். 3 நாள் பாஸ்டிங்ல நீங்க சாப்பிடாம இருக்கிறது இல்ல, அதை வீட்டுக்காரர் படுக்க தூக்க போட்டு 12 மணிக்கு மேல சாப்பிட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். ஆனா என்னன்னா பேசாம இருக்கிறது. அப்பதான் அவர் வந்து மூளை குழம்பி வேலை செய்ய ஓடாது. ஆபீஸ்க்கு போனா இங்க வேலை செய்ய முடியாது. ஷோ மனைவி பேசல, என்னன்னு தெரியல, நம்ம என்ன சொன்னோம். ஏன்னா ஆண்களுடைய தன்மை வந்து பேசிட்டு அடுத்து கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, மறந்துடுவாங்க.
ஆண்களுடைய நேச்சர். காலையில் பேசி சாயங்காலம் கேளுங்களேன், நான் அப்படிலாம் பேசலையே, என்ன இப்படி சொல்கிற, அப்படியே பேசினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போவே சண்டை நாரிடும். பேசுறது பேசிவிட்டு இல்லை இல்லை சொல்றியே அப்படின்னு. இது ஆண்களுடைய மூளையினுடைய சிஸ்டிப்பு, அவங்க மறந்துடாது. ஆனால் பெண்களுடைய மூளை அப்படி இல்லை. 20 வருஷம் 30 வருஷனுடைய மெமரியும் மறக்கவே மறக்காது, அப்படியே ரெக்கார்டாக இருக்கும் பாருங்க. டேட்டு சொல்லி வருஷம் சொல்லி, இன்னும் சில சகோதரருக்கா டைம் காலை 9:10க்கு, அந்த 9:10க்கு என்ன சமைச்சம் கூட சொல்லிடுவாங்க. அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு உப்புமா கிட்டி கொடுத்தேன்னா, அன்னைக்கு இட்லி தேங்காய் சட்னி வச்சிருந்தேன்னா நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் கூட வீட்டுக்கு கதவை தட்டிட்டு திறக்கலைன்னு சொல்லி போனாங்களே, யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் மூளையை குழம்பு எப்படி இவ்வளவு ரெக்கார்டு. அல்லேலூயா. அப்போ இந்த ரெக்கார்டு, இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்கிறனால தான் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றதுக்கு மகதலேனா மரியாதை செலக்ட் பண்ணார். ஒரு ஆமான்னு சொல்லுவோம். இந்த ரெக்கார்டுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் நல்லதுக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கையில் இந்த மறைவு ஒரு கன்னி வெடி. நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும். எதெல்லாம் நம்ம மறைச்சிருக்கிறோம் அதெல்லாம் சரி பண்ண வேண்டும். ஆமே. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னால், கல்லூரி வாழ்க்கையில், ஸ்கூல் வாழ்க்கையில், வாலிப காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மறைச்சிருக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லி குடும்பம் ரெண்டாக்கி விடக்கூடாது. ஆமே. பெண்களுடைய இன்னொரு தன்மைன்னு சொல்கிறேன். ஆண்கள் வந்து எவ்வளவு தப்பு பண்ணி கல்யாணத்துக்கு பின்னால் சொன்னாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. சரி விடுங்க, இப்போ தான் நீங்கள் ஏசி கொண்டே உங்கள் பாவங்களை ஆர்டர் வச்சுட்டாரு, மன்னிச்சிட்டாரு, நான் ஒன்றும் நினைக்க போகிறதில்லைன்னு சாதாரணமாக எடுத்துடுவாங்க. அப்படி லைஃப் வாழ்ந்துருவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா காலமெல்லாம் அதுதான். அதான் பாயிண்ட் சொல்லக்கூடாது. ஆமாம். இதுக்கு தான் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். எதுக்கு? இதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் மன்னிச்சிட்டாரு, அவர் மறந்துட்டாரு. ஆண்டவரே மன்னிச்ச பாவத்தை வீட்டுக்கார்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு பின்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீட்டுக்காருக்கு தெரியும். ஆமே. பாஷா கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கு பின்னாலே நிறையா செஞ்சுருக்கேனே, அதெல்லாம் சொல்லணுமா? கட்டாயம் சொல்லணும். அதுக்கு முன்னால் செய்யவே கூடாது. அல்லேலூயா. செஞ்சிருந்தா சின்ன தப்போ பெரிய தப்போ எல்லாத்தையும் சொல்லி மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? சரியான கண்ணிவெடியாக தப்பா இருக்கு இதெல்லாம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏகப்பட்ட, அதான் கண்ணிவெடினாவே சத்தம் கேட்கும், பாதிப்பு வரும். ஆமாம். இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் தொடுத்து வெடிச்சுக்கிட்டு எல்லாம் பாதிப்பே இல்லாமையா இருக்குது. எவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வீடு இடிஞ்சு போச்சு, எவ்வளோ சேதம். கன்னி வெடின்னு சொன்னாவே பாதிப்பு தான். ஆமாம். அதனால இந்த வெடிக்குள்ள நம்ம போயிட கூடாது. நம்ம கவனமாக இருந்து தப்பிக்க வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். எத்தனை வெடி பார்த்துருக்கோம்? 2 வெடி. என்னென்ன வெடி? சீனி வெடி, லட்சுமி வெடி அப்படியா? அந்த வெடி இல்லை. என்ன வெடி? ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. தேவனை விட்டு, சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிப்பது. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கம்யூனிகேஷன், வீட்டுக்காரர் வந்து 2 நாள் பேசலை, 3 நாள் பேசலை அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் என்ன செய்யுது? இந்த ஐக்கியத்தில் முதல் பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன். அல்லேலூயா. உங்களோட பேசணும், நீங்கள் அவரோட பேசணும், அவர் உங்களோட நிச்சயம் பேசணும். இதுதான் ஐக்கியத்துக்கு முதல் படியே. அது கட்டானாவே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு செய்து இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். யாக்கோபு சொல்றார்ல, லேயா ராகில பார்த்து, அவங்க அப்பனுடைய முகம் நேற்று முந்தா நாள் இருந்த முகத்தை போல இல்லை. பிரச்சனை இங்கே தான் என்ன செய்யுது இருக்கு. சரி, நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் ஆயிரும். 3வது கன்னிவெடிக்கு போவோம். 3வது கன்னிவெடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2-3.
இது சாத்தானுடைய ஆயுதத்தில் இது பவர்ஃபுல்லான வெப்பன், பவர்ஃபுல்லான ஆயுதம். ஆதியாகமம் 3:2-3 ஸ்ரீ அதுக்கு மேல இருக்க வசனம் ஆச்சுமா. இந்த மாதிரி இதை எழுதிக்கிறங்க இந்த வசனம். ஆமென். இப்ப சாத்தான் ஏதாம் தோட்டத்தில் வந்து ஏவாள்கிட்ட ஒரு தாக்கலை போடுறான். குடும்பத்தை உடைக்கணும் பிரிக்கணும்னா சாத்தான் முதல்ல ஆணுகிட்ட போறதே கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் அருமையான பழமொழிய ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆவதும் மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. தெரியாம வச்சிருக்கான், தெரியாம தான். எந்த குடும்பத்தை ஒரு ஸ்திரீ நிலைநாட்டி தூக்கி நிறுத்துறாலோ அதே ஸ்திரியை வச்சு அந்த குடும்பத்தை என்ன செஞ்சான், அழிச்சிடறான். இங்க பாருங்க, ஆதாம்கிட்ட போனானா ஏவாள்கிட்ட போனானா? இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அப்படின்னு இருக்கா. அங்க எப்படி இருக்கும்னா சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, வசனம் இருக்கா? சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, ஆதாமை நோக்கி இல்ல, யாரை நோக்கி? ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி. ஆமா, ஆருங்க என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இங்க போனா இங்க போய் என்னதான் தாக்கல போறான் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்றான். தேவன் சொன்னது உண்டோ? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் சொன்னது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப வந்து தேவனுடைய வார்த்தையில் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். முதல்ல செஞ்ச பாவமே சந்தேகம்தான். ஆண்டவர் வார்த்தையின் மீது ஒரு சந்தேகத்தை கிளறான். நம்ம நிறைய பாம்பு உலகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு, ஊறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த பாம்பு பக்கத்து வீட்டு பொம்பளையா இருக்கலாம், தூரத்தில் இருக்கிற சொந்தமா இருக்கலாம். என்ன வீட்டுக்காரருடைய காரியமெல்லாம் வர வர சரியில்லாம தெரியுதே அப்படிங்கிற ஒரு தாக்கலை உள்ள போடும். உன் மனைவியுடைய நடக்க வர வர சரியில்லையே அப்படிங்கிற தாக்கலை அந்த பாம்பு நிச்சயம். அப்பதான் நமக்குள்ள சந்தேகம் என்ற கன்னி வெடி ஸ்டார்ட் ஆகுது. கவனிய, சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிருச்சு. நல்ல பிள்ளை, அழகான பிள்ளை, நல்லா அமைதியாக இருக்கிற பிள்ளை. நான் கேட்டேன், அம்மா என்னதான் பிரச்சனை, ஏன் அந்த இதில் டைவர்ஸ் பிரிஞ்சு வந்துருச்சு மக அப்படி கேட்கும்போது, கல்யாணம் பண்ணன முதல் நாள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது இதுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அந்த மாப்பிள்ளை நினச்சல பிடிக்கல. அவர்கிட்டே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களை எனக்கு பிடிக்கல, நீங்கள் விலையை போய்க்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நிறைய பேர் அம்மா எல்லாரும் பேசி அவங்க குடும்பத்தார் பேசி அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆச்சாச்சா. இப்போ முதல் நாள் முதல் வார்த்தை என்னன்னா, அதுக்கு முன்னால் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, இன்னொரு இடத்துலேருந்து மாப்பிள்ளை பொண்ணு கட்டிருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையை கட்டுறதுக்கு இதுக்கு பிடிச்சிருக்கு. சரி, எப்படியோ இது வந்து அது கட்டாயி இதை முடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன சொன்னான்னா, நீ என்ன சொன்ன, என்னையே பிடிக்கல, அவனை என்ன செஞ்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்போ அந்த மகள் அந்த சகோதரி தாயிட்ட சொன்ன வார்த்தை, குடிகாரன்ட்ட கூட வாழ்க்கை நடத்திடலாம், சந்தேகப்படுறவன்ட்ட வாழ்க்கை நடத்தவே முடியாதுமா, அவன் எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லி.
அதிர்ச்சியாக பார்த்துருக்கீங்க. இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? அதுக்காக டைவர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. டைவர்ஸ் பண்ணுவதை ஆண்டவர் விரும்புவது. அந்த சகோதரி சொன்ன கூற்று உங்களுக்கு சொல்றேன். இதுதான் சாத்தான் நிறைய குடும்பங்களை பிரிக்கிறதுக்குரிய பயங்கரமான கண்ணி வெடி. சந்தேகங்க. பக்கத்தில் கல்யாணம் பண்ணவெல்லாம் கைப்பிடி சொல்லுங்க, சந்தேகங்கிற பேய்க்கு இடமே கொடுக்கூடாது. ஆமென். இது ஒரு சரியான பிசாசு. நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. நிம்மதியே இருக்காது. அதுபோல சந்தேகப்படுற மாதிரி நடக்கவும் கூடாது. பெண்களுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது. எல்லாமே கெட்ட குணம் தான். நீ சொல்லியோ நிறைய இருக்குது. நல்ல காரியம், நல்ல குணம் நிறைய இருக்குது. ஒரு கெட்ட குணம். கெட்ட குணம்னா என்ன? கெட்ட குணம் அப்படின்னா தன்னுடைய சொந்த புருஷன், அதான் பைபிளில் தெளிவாக போட்டுக்கு பாருங்க, மனைவிகளே உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுவோம். ஏன் இப்படி போய் ஆவியான எழுதி வைக்கணும்? சொந்த புருஷன், சொந்த புருஷன், ஒரு புருஷன் தானே, அப்புறம் சொந்த புருஷன். நான் சொன்னால அடிக்கடி சொல்லுவேன். ஒரு அம்மாட்ட பேசி பிரசவம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 26 27 வருஷத்துக்கு முன்னால் சொந்த பிரேயர்ஸ் இல்லை, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்கியா? ஒரு புருஷன் தானே, சொந்த புருஷன் சொந்த புருஷன் சொல்லியிருக்கியா? அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஆண்களை எல்லாம் பைபிள் புருஷர்கள் என்று சொல்லுகிறது. அதுல ஒரு ஆணு உங்களுக்கு சொந்த புருஷனா மாறி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் சொந்த புருஷன். ஆமென். சொந்த புருஷன் அப்புறம் அடுத்த புருஷன்லாம் கிடையாது, ஒரு புருஷன் தான். அல்லேலூயா. இப்போ நம்ம சுபாவம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டிலேருந்து வர்ற அண்ணன், தம்பி, மச்சான், கொழுந்தனாரு இவங்களெல்லாம் ஓடி ஓடி விசாரிப்போம். அவங்க தண்ணியே கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே மோரை கொண்டாந்து கொடுப்போம். அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் புருஷன் வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்த்து சாயங்காலம் அம்மா ஒரு செம்பு தண்ணி கொடு, போய் மோந்து குடிச்சுக்க அப்படி சொல்லுவான். இதெல்லாம் புருஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மச்சானுக்கு காப்பி போடுறதும், பூஸ்ட் கொடுக்குறதும், பொன்வீட்டா கொடுக்குறதும், ஹார்லிஸை கலக்கி கொலன்னு கொடுக்குறதும், இதெல்லாம் பார்க்குறார். அப்புறம் சர்ச்சில் இருந்து நாங்கள் வர்றோம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட், என்ன குடிக்கிறார்? ஒண்ணு வேணாத்தான், குடிச்சே ஆகணும். இதையே ரசிக்கப்படாத கணவர் பார்க்கிறார். நம்ம சொல்லுவோம், பார்க்கிறாரா இல்லையா? நீங்க அவர்கிட்ட இந்த மனைவிமாருக்கு கெட்ட பழக்கம், புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசுறதுல, மற்ற புருஷர்கள்ட்ட சரி வேணாம், மற்ற ஆண்கள்கிட்ட என்னது நல்ல கலகலன்னு பேசுவோம், சிரிச்சு பேசுவோம். இவர் அப்படியே பல வருஷமா பட்டினியா கிடந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு இருப்பார். எப்படி சந்தேகிற பேய் உள்ள நுழையுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு காட்சி இல்ல, ஒரு காட்சிக்கு அந்த பேய் வராது. அவர் சரி சரி அப்படிலாம் நினைக்கக்கூடாது, நம்ம மனைவி நல்ல மனைவி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏசு நாமத்தில் போ ரசிக்கப்பட்டவர்னா அப்படி ஜெயிச்சவர். இது தொண்டு தொட்டு தொடர்ந்து நடக்கும்போது அவருக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சு சாப்பாடு போடுற என்னைய கவனிக்கிறது இல்லை, ஊர்ல இருந்து வர்ற அத்தனை ஆம்பளை கவனிக்குதுன்னா என்ன அர்த்தம்? வந்துருச்சா? இது வராத வர பிரச்சனை இல்லை, வந்துருச்சுன்னா பயங்கர பிரச்சனை. நம்ம சொல்லுவோம், டென்ஷனா வரும், எரிச்சலா வரும். நீங்க நாக்குக்கு ருசியா சமைச்சு போட்டாலும் என்னத்தை சமைச்ச போகிட்டு உங்களுக்கே புரியாது, உங்களுக்கே விளங்காது. விளங்கி இருந்தாட்டே அதை ஒழுங்கா செஞ்சிருப்போமே. ஆமா, என்னத்தை செஞ்ச எல்லாம் ஊரே சொல்லும், அருமையான குழம்பு, எவ்வளோ டேஸ்டா வைக்கிறீங்க, தேங்க்யூ, எவ்வளோ டேஸ்டா வச்சிருக்க அப்படின்னு ஊரே சொல்லும். ஆனால் புருஷன் மட்டும் நினைச்ச மாட்டாரு, சொல்ல மாட்டார். புருஷனுக்கு குழம்புல பிரச்சனை இல்லை, குழம்பு வைக்கிற ஆளில் தான் பிரச்சனை.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அட்டகாசம், இதில் வேற இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி வந்துடுங்க. இந்த கன்னி வெடியை செயலிழக்க பண்ணணுமா வேணாமா? இது வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. வந்தபின் சரி பண்ணுறது சரி பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆமாம். ஆனால் இது வராமே நம்ம காத்துக்கிறோம். என்னென்ன வராமே நம்ம என்ன செய்யணும்? காக்கணும். ஆம்பளையாளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர் பக்கமுமே இது வராமல் காக்க பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும். இது சாத்தானுடைய கன்னிவெடி. இது குடும்பத்தை உடைக்கிற கன்னிவெடி. ஆமாவா இல்லையா? ஆபீஸில் வேலை பார்க்குற சகோதரி இருக்கிறாங்க, ஆபீஸில் வேலை பார்க்குற கணவன்மார் இருக்கிறாங்க. நிறைய ஆண்களோட பழக வேண்டிய சூழ்நிலை நிச்சயது இருக்குது. தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பெண்களோட பேச வேண்டிய காரியங்கள் இருக்குது. இவ்வளோ காரியத்திலையும் நம்ம ஒரு வரையறை வச்சிருக்கணும், ஒரு எல்லை கோடு வச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, அங்கே தான் வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு எல்லை கோடு இருந்துச்சா இல்லையா? என்ன எல்லை கோடு சொல்லுங்க? தண்ணி குடிச்சுக்கிறேன். கரெக்டாக சொல்லணும். ஏறு அக்கா எதோ சொல்றாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, என் ஆண்டவனாகிய எஜமான் இந்த வீட்டில் எதையும் விலக்கி வைக்கவில்லை, எல்லா காரியத்தையும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் நீ அவருடைய மனைவியாய் இருக்க உன்னை தவிர. அப்ப அவருக்கு ஒரு எல்லை கூட வச்சிருந்தாரா இல்லையா? இந்த ஏரியா வரையும் நான் போனோம், இந்த போத்திபாருடைய பெட்ரூமுக்கு நான் நினைச்ச கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற எல்லை கோடு அவருக்கு இருந்துச்சு. தெளிவாக ஒரு தாட் இருந்துச்சு. ஆமா. இதுவரை நம்ம உங்கள்கிட்ட இந்த சகோதரியோ சகோதரனோ இதுவரை பேசலாம், இதுக்கடுத்து நம்ம நினைச்ச கூடாது, பேசக்கூடாதுங்கிற ஒரு எல்லை கோடு நம்ம இருக்கணும். அப்பதான் சாகுற வரைக்கும் நம்ம மேல சந்தேகம் நினைச்சாது வராது. உங்களை நம்பி உங்க வீட்டுக்காரர் நீ 600 மைல் போமா, 800 மைல் பிரயாணம் பண்ண, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவார். இல்லைன்னா பக்கத்து கடை கூட வர மாட்டார். ஆமா. இரு எங்கே போற? ரெஸ்ட் ரூம் போறேங்க. கவனிய ரெஸ்ட் ரூம் போய் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், அங்க என்ன செய்யற அப்படின்னு கேட்பாரு. சண்டை நாரி போயிடும். ரெஸ்ட் ரூம் போய் என்ன செய்வாங்க? இங்க ஒரு வார்த்தைக்கு அமைதியா இருப்போம், 2 வார்த்தை ரெஸ்ட் ரூம் போய போல என்ன செய்யறாங்க கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம கோவம் என்ன செஞ்சிடறோம்? வந்துடும். பக்கத்து கடைக்கு நான் வருவேன், சேலை எடுக்க போக நான் வருவேன், மளிகை சாமான் போக நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்போ கடைசியில் சொல்லுதணும், நான் சாக போகிறேன், சேர்ந்து வா. அதுக்கு மட்டும் வரமாட்டார். அல்லேலூயா. இது வரைக்கும் புரியுச்சா? இப்போ பைபிள் ஸ்டடி புரிய போகிறோம். 3 கன்னி வெடி தான் பார்த்துருக்குறோம். இப்போ 3 கன்னி வெடி பார்த்துருக்கோம். ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மறைவு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கிற மறைவு. பிள்ளைகளும் நிறைய மறைக்குதுங்க, பெற்றோர்கிட்ட நிறைய மறைக்குது. ஆமாம். ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லணும். ஏன்னா என்னத்தை சாப்பிட்டோன்னு சொல்லணும். இப்போ 3 முட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் ஒன்று எடுத்துக்கிட்டாங்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன், மீதி 1 இருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லணும். எங்கடா 3 முட்டை வச்சிருந்தேன்னா ஒன்றத்தையும் காணோம் அப்படின்னா அதை அந்த மறைவு என்னது, பசியில் 2 முட்டையை ஒருத்தர் தின்னு விட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் தின்னான்னு அங்கே சொல்றாரு, இவன் தான் தின்னான்னு இங்கே நினைச்சிறது சொல்றாரு. ஒரு மறைவு இருக்குது. நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. என்ன சச்சா? புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. அது மாதிரி என்ன தீமனை வச்சாலும், என்ன நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சங்கராவில், இன்னைக்கு தீவனத்தை காலாவில், அப்போ சொல்ல நீ அவனை சொல்றதும் அவன் இவனை சொல்றது கூடாது. நான் இவ்வளவு பாக்கெட்டு காலி பண்ணேன், அண்ணன் வந்து மீதி பாக்கெட்டை காலி பண்ணாங்கோ
இல்லடா, நீ அண்ணனை மதிப்பா சொல்றீல்ல, அதை தான் சொல்றேன். நல்ல வார்த்தை வாழ்த்துறேன். சரி எப்போதுமே அண்ணன் வந்து அண்ணனை குறித்து மதிப்பு தான். வாங்க போங்க தான். அண்ணன் சொன்னாங்க, வந்தாங்க, போயிட்டாங்க. என்ன இந்த காலத்திலேயே இப்படி ஒரு மதிப்பு மிக்க சகோதரத்தை நான் இங்கே தான் பார்க்குறேன். கைதட்டுங்க செக்ஷனுக்காக. என்ன அருமை. அதனால இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். 3 கன்னிவெடிகள். இதை நாம் செயலிழக்க பண்ண வேண்டும். நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கன்னிவெடிகளை குறித்து எங்க கண்ணை திறந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஐக்கியத்தை பிரிக்கிற சாத்தானுடைய கன்னிவெடியிலிருந்து நாங்கள் விலகி எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மறைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள மறைவு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள மறைவு, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மறைவிலிருந்து, இந்த மறைவு என்ற கன்னிவெடியிலிருந்து கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 3வதாக சந்தேகம். ஆமென். தேவனை குறித்த சந்தேகம், வசனத்தை குறித்த சந்தேகம், சபையை குறித்த சந்தேகம், கணவனை குறித்த சந்தேகம், மனைவியை குறித்த சந்தேகம். ஆண்டவரே, இந்த சந்தேகங்கிற பேயிலிருந்து, ஆண்டவரே அந்த கன்னிவெடியிலிருந்து கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.